உண்டாகட்டும். ராஜ தம்பதிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும். மகாராணி அருந்ததி தேவிக்கு மங்களம் உண்டாகட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும். மன்னவருக்கு மகிழ்ச்சி செய்தி. சத்துருக்கள் அழிந்தார்கள். இப்போது ராஜ்யம் தேவரையும் தங்களாதிரத்து கலங்கியது. மகிழ்ச்சி. இன்று நமக்கு இன்பம் இதயத்தில் பொங்கும் தினமாகும். அனைவருடைய வாழ்த்துக்களையும் ஏற்றுக்கொள்ளும். இது மன்னருடைய திருமண நாளை கொண்டாடும் வேளை. நம்முடைய சேனைகள் பெற்ற வெற்றியை பெருமிதத்துடன் முழக்கும் ஒலி மன்னா. அஸ்வபதி மகாராஜாவுக்கு வெற்றி உண்டாகட்டும். மகாராணி அருந்ததி தேவிக்கு மங்களம் உண்டாகட்டும். ராஜ தம்பதிகள் நீடூழி வாழட்டும். விதூஷக மேதைக்கு கண்களும் செவிகளும் வெறும் அலங்காரத்துக்கு மட்டும்தான் போல் இருக்கிறது. அதில்லை மன்னா, அர்த்த சூன்யமானவர்களைத்தானே நான் இங்கே காண்கிறேன், கேட்கிறேன். இப்போது என்ன அர்த்த சூன்யம்? மகாராஜா பெரிய மன்னருடன் மன்னிக்க வேண்டும். இன்று மன்னருக்கு திருமணமாகி 18 வருடம் ஆகிறது. தங்களுடைய சைன்யம் அந்நிய அரசுடன் மோதி ஒன்றும் வென்றும் நாடுகளை பிடித்து வருகின்றன. எதற்கு வேண்டி, யாருக்கு வேண்டி? இதற்கெல்லாம் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அர்த்தமா? மத்ரா என்ற நம்முடைய மகாராஜ்யத்தின் பெருமைகளை உறுதிப்படுத்த. மத்ரா என்ற மகாராஜ்யத்திற்கு இதற்காக மன்னா இந்த மகத்துவம் என்றால் நாளை நமது ராஜ்யம் அனாதையாக போகும். விதூஷகரே, சத்தியம் சொல்ல பயம் கூடாது. விதூஷகனும் இடம் பொருள் அறிந்து சொல்ல வேண்டும். மகாராஜா பெரிய மனதுடன் மன்னிக்க வேண்டும். இவர்கள் இன்று சத்தியம் மறைக்கவோ மறுக்கவோ செய்வது. இனி தங்களுக்கு அப்புறம் மத்ரா என்ற இந்த ராஜ்யம் ஏற்க இளவரசர். சந்தான பாக்கியம் இல்லாதவர் விவாக நினைவை போற்றி மகிழ்வதும் நிரபராதிகளான ஜனங்களை கொன்று ராஜ்யங்களை மோதி வெல்வதும் அர்த்தமற்ற ஒன்றுதானே மன்னா. விதூஷகன் இன்றுதான் பேசுகிறேன். மக்கள் என்றோ பேச தொடங்கிவிட்டார்கள். அதை மகாராஜாவிடம் மறைப்பது தர்மமா? அந்த உணர்ச்சியில் தான் சொன்னேன். மனப்பூர்வமாக வெட்கப்படுகிறேன். இந்த துயரம் மறக்க முயற்சித்துக் கொண்டிருந்தும் விதூஷகன் விடவில்லை. இந்த துயரம் எங்களுக்கு ஏன் வைத்தாய் தெய்வமே? துயரம் எல்லை மீறி போய்விடும் போது மனிதனுக்கு இதெல்லாம் தெய்வ செயல் என்று தோன்றும் போது எல்லா செல்வங்களையும் எனக்கு தந்தால் தன்னை மறுடுவானோ என்று கடவுளுக்கே பயம். பிள்ளை பெற்று வழங்காத வயிறு கம்பி இல்லாதிருக்கிற வீணைதான். அது ஒரு அனாவசியமானது. அருந்ததி, அப்படி சொல்லாதே. அஸ்வபதியுடைய ஆத்மாவுக்கு அவசியம் அது. கம்பி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வீணை பாசத்தை மௌனமாக பாடிக்கொண்டே இருக்கும். கடவுளே, இங்கு துடிக்கின்ற என்னை அங்கு அழைக்க மறந்தாயோ? அருந்ததி, நமோ நாராயண, நமோ நாராயண. முனிவருக்கு வணக்கம். நமோ நாராயண. மகாராஜா சௌக்கியம் தானே? என்ன கெட்டது காரியம்? விதூஷகா, நாரதன் வார்த்தையிலும் வினோதமா? என்ன பேரின்பமான சப்தம் இது! வருங்காலத்தை குறிக்கும் ஒரு குறிப்பு போல. நாரதர் வந்து சௌக்கியம்தானே என்று கேட்டால் துயரம் வருகிறது என்றுதான் அர்த்தம். நமோ நாராயண, நமோ நாராயண, நமோ நாராயண, நமோ நாராயண, நமோ நாராயண. இங்கே எழுந்தருளியம்மை வாழ்த்திய புனித முனிவருடைய வருகை குறித்து விளக்கம் கேட்பது மரியாதை குறைவாகும். காரிய காரணம் ஏதுமில்லாமல் நாரதன் எங்கும் வருவதில்லை. அது அடியேனுக்கும் தெரியும். என்ன இருந்தாலும் என்னை போன்றவளுக்கு இது புனித தினம். நல்ல வாக்கையை
நாரதம் பேசுவான் என்பது அருந்ததிக்கு தெரியாதா? மகத்தான தினம் துயரத்திற்குரியதல்ல. ராணியுடைய மனதிலே துயரம் இருக்கிறது, முகத்திலேயே அது தெரிகிறது. தாங்கள் தபஞ்சாலி, காலத்தை உணர்ந்தவர். ஸ்ரீ என்ற விளக்கின் வெளிச்சம்தான் குழந்தைகள். இங்கே அது இல்லையே. அந்த வெளிச்சத்தை பார்க்க இருட்டில் அலையும் துர்பாக்கியசாலிகள். நாம் அதை அறிவோம். இந்த மாளிகையில் வெளிச்சம் பரவப் போகிறது. இல்லை மகர்ஷி, அது ஒரு நாளும் இல்லை. நாரதன் தான் பேசுவது மன்னிக்க வேண்டும். தங்களை குறித்து தேவர்களுக்கு கூட சந்தேகம் உண்டு. நாரதன் தம்புராவின் தந்தியை மீட்டும் போது கலகத்துக்கான பிரச்சனை உருவாகும் இல்லையா முனிவரே? அஸ்வபதியுடைய அரண்மனையில் கலகமும் கண்ணீரும் உண்டாகக்கூடாது. இன்னொரு திருமணத்துக்கு யோசனை கூறினால் அஸ்வபதியால் அதை தாங்கவே முடியாது. நமோ நாராயண. நாரதன் திருமணத்தரகன் இல்லை என்று அசோபதிக்கு தெரியாதா? இன்னொரு திருமணம் செய்யாமலேயே உங்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படும். மகரிஷி, மாங்கல்ய மலையின் மீது சாவித்திரி தேவியின் கஷேத்திரம் இருக்கிறது. சந்தான சௌபாக்கியம் தரும் தேவிதான் சாவித்திரி தேவி. நீங்கள் அங்கு சென்று 1008 முறை தினம் காயத்ரி மந்திரம் ஜெபியுங்கள். சாவித்திரி தேவியின் மனம் இறங்கும், அன்னையின் அருள் கிடைக்கும். மகர்ஷி, தங்கள் ஆசீர்வாதம். நமோ நாராயண. ஓம் भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ॐ भूर्भुवस्सुवः तत्सवितुर्वरेण्यम् भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. பிரபு, இனிக்கும் செய்தி. மதுபாஷினி, குமாரி பிறந்திருக்கிறாள். அருந்ததி மகாராஜா, தாயும் செய்யும் நலம். தெய்வமே, செல்விக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும். ராஜகுருவே சொல்லட்டும். மகாராஜா, என்னை மன்னிக்க வேண்டும். மத்ரா என்ற மகாராஜ்யத்தை பரிபாலிக்க வேண்டிய ஒரு ராஜகுமாரிக்கு பெயரை தேர்ந்தெடுக்க எனக்கு சக்தி. சரி, தூஷகன் பிரச்சனையில் தலையிடலாமோ? மகா பண்டிதரான ராஜகுருவே அப்படி சொல்லக்கூடாது. ராஜகுமாரிக்கு ஒரு பெயர் வைத்து, குமாரி சாவித்ரி தேவியின் அருளால் பிறந்தவள். அதனால் பெயர் சாவித்ரி என்றே இருக்கட்டுமே. ராணியின் அபிப்பிராயம்? அற்புதமான பெயர். நல்லது. என் மகள் பெயர் சாவித்ரி. சாவித்ரி, சாவித்ரி, சாவித்ரி. அதோ அதோ பாரு, அங்கே பார் பார் சாவித்ரி, பார். பாருமா குமாரி, குருதேவர் காத்திருக்கிறார். அந்த மார்க்கண்டேயருக்கு 16 வயது நிரம்பிற்று. 16 வயது நிரம்பியதும் என்ன ஏற்படும்? மரணம் ஏற்படும். எதனால்? நல்ல பிள்ளையானதால். துஷ்ட பிள்ளையானால் எத்தனை வருஷம் வாழ்வான்? உலகம் உள்ளவரை. மார்க்கண்டேயன் யாருடைய பக்தன்? பரமதேவனுக்கு. விவரம் சொல்லும் குருதேவா. மார்க்கண்டேயன் மடிவானா? 16 வயது பூர்த்தியாகும் தினம் சிவபக்தனான மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தின் முன்பு நின்று தியானிக்க தொடங்கினான்.
ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ நம சிவாய. சமயம் நெருங்கிய போது ஏந்தி பெரிய எருமை மீது அமர்ந்து நேராக வருகிறான் யம தர்மராஜ். ஐயோ குருதேவா! குழந்தாய் பயப்படாதே, யம தர்மனால் ஒன்றும் ஆகாது. ஏன் வந்தான்? வராது இருக்க முடியுமோ? பேரேட்டில் பேர் இருக்கிறதே. யமலோக பேரேட்டில் பேர் எழுதுவது யார்? சித்திரகுப்தன். சித்திரகுப்தன். யமதர்மனை கண்டவுடன் மார்க்கண்டேயன் என்ன செய்தார்? ஓடினான். சீ, 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 சீ. ஓடுவதா? நல்ல கதை. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டான். யமதர்மனால் என்னாகும்? சிவலிங்கத்தை சேர்த்து பிடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மார்க்கண்டேயனை கொண்டு போய்விட முடியுமோ? சமயமானால் கொண்டு போகாதிருக்கத்தான் முடியுமோ? யமதர்மராஜன் சரியான சிக்கலில் சிக்கிக் கொண்டான். உடனே தன் மந்திர சக்திகளை உபயோகித்து சில சூத்திரங்களை பிரயோகித்தான். அதனால் மார்க்கண்டேயன் போனானோ? போகவில்லை. மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தையே தன் கையால் பற்றி பிடித்துக் கொண்டான். அதை பார்த்ததும் செய்வது என்னவென்று அறியாத யமதர்மராஜன் காலபாசத்தை வீசினான். உடனே கைலாயத்தில் ஒரு நடுக்கம். காரணம், அவ்விடத்தில் தானே பரமசிவன். என்னை அபயம் என்று வந்த ஒரு பக்தன் மேல் காலபாசம் வீசுகின்றாயா? இது எனக்கு அவமானமாகும் என்று பகவான் பரமசிவன் தன் கையில் ஏந்தி இருந்த சூலம் எடுத்து உடனே ஏவினார். என்னாச்சு குருதேவா? சாட்சாத் பரமசிவனுடைய சூலாயுதமானது வாசத்தையும் விட்டுவிட்டு எருமை மீது இருந்து இறங்கி ஒரே ஓட்டம். அப்பா! வாமா. அம்மா, தர்ம சங்கரத்துக்குள்ளானீர்களே. ஆளானாலும் அரசரிடம் தானே அம்மா. சரி, எனக்கு பதில் நீ உட்கார்ந்தாடு. உட்காருங்கள். அப்பா, நான் இன்று மாங்கல்யமலையில் உள்ள ஆலயத்துக்கு போய் வருகிறேன். போய் வா மகளே. அங்கரட்சகர்களை அழைத்து செல்ல மறக்காதே. சர்வரட்சகரை வணங்க போகும்போது கூட ரட்சகர் அவசியம்தானா? பத்ரையில் செங்கோல் பிடிக்க வேண்டிய கையல்லவா உன் கை? சிம்மாசனத்தில் இருக்கும் போது செங்கோல் பிடித்தால் போதாதா அம்மா? அதுவரை இந்த கைகளை நான் வீசி நடந்தால்தான் என்ன? இப்போது இதை சொல்ல காரணம்? சௌந்தரியம் மட்டும்தான் இருக்கிறது மாங்கல்யமலையில். அங்கரட்சகர் துணி இல்லாமல் நான் அங்கு போனதில்லை. காவலுக்கு ஆளை வைத்துக் கொண்டு அழகை ரசிப்பது என்பது எவ்வளவு கடினம் என்று நீங்களே சற்று யோசியுங்கள். எல்லா சுதந்திரத்தோடும் இன்று ஒரு நாளாவது நான் தனியே போய் வருகிறேன் தந்தையே. ஒரு தரம் மாத்திரம் எல்லா சுதந்திரத்தோடும் போய் வரவா? தோழி பெண்கள் கூட இல்லாமலோ? இல்லையம்மா, தோழி பெண்கள் துணி வரட்டும். போய் வாமா. அம்மா, போய் வருகிறேன். வருகிறேன் தந்தையே. அவள் பருவமடைந்த பெண் அல்லவா? அவள் வயதுக்கேற்ற வளர்ச்சியுடன் விவேகமும் உள்ளவள். அவள் போய் வரட்டும். இங்குள்ள இடங்கள் இத்தனை சௌந்தரியமானது என்று நான் இப்போதுதான் அறிகிறேன். இது பருவத்தின் கிளர்ச்சி குமாரி. வயதின் சௌந்தரியம் நிறைந்தால் அது பார்க்கின்ற காட்சிகளை பசுமையாக்கும். சித்திரலேகா, அழகாக பேசுகிறாயே. இளவரசியின் தோழி இல்லையா? ஓ, நீ சரியான வாயாடி. வணக்கம். இளவரசி நீரோடி வாழ். மன்னரின் திருமகளே வருக. குமாரி, அவர்களுக்கெல்லாம் ஏதோ குறையிருப்பது போல் தோன்றுகிறது. எல்லாரும் தங்களுக்காகவே நிற்கிறார்களே. அவர்கள் ஏன் அங்கு நிற்கிறார்கள்? போய் கவனித்து வா. குமாரி, அவர்கள் என்ன சொன்னார்கள்? குமாரி திரும்பி போகும்போது சொல்வதற்காக காத்திருக்கிறார்களா? என்னை தொழுவா? ஆம் குமாரி, ஆலயம் தொழுதால் பாவம் மட்டும் போகுமாம், அழகை தொழுதால் மோட்சமே கிடைக்குமாம். அவர்கள் ஏன் பேச வேண்டும்? அவ்வாறு பேசலாமோ? யார் என்ன பேசினார்கள்? மாங்கல்யமலையில் வைத்து உங்களுடன் யாரோ ஏதோ பேசினார்களே. ஓ, அதுவா? குமாரி இன்னும் அதை மறக்கவில்லையா? அப்படி கூட பேசலாமா? ஏன் அப்படியெல்லாம் பேசலாமா என்று கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? யார் என்ன சொன்னார்களாமா? ஒன்றுமில்லை.
இல்லை இல்லை, ஏதோ தயக்கம். வழக்கம் இல்லாத விதமாக உன் கன்னங்கள் கனிந்திருக்கின்றன, கண்கள் சிவந்திருக்கின்றன, நெற்றியில் வியர்வை. மாங்கல்ய மலையின் அழகு முழுவதையும் கண்மணி இங்கு கொண்டு வந்து விட்டாள் போல் இருக்கிறது. மாங்கல்ய மலையில் என்ன நடந்தது? நிஜம் சொல்லுங்கள். யாரோ வாலிபர்கள் வாலிபர்கள் குமாரி செல்லுமிடம் எல்லாம் தொழ காத்திருந்தார்கள். தொழுவதற்காகவா? ஆமன்னவா. எதற்கென்று நீங்கள் கேட்கவில்லையா? ஆலயம் தொழுதால் பாவம் மட்டும் போகுமாம், அழகை தொழுதால் மோட்சமே கிடைக்கும் என்று சொன்னார்கள். யார் அவர்கள்? அத்தனை தைரியமா? அப்படி போகலாம். என் மகளை குறித்து அவ்வாறு பேசியது யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா அருந்ததி? அதை விசாரித்து என்ன பிரயோஜனம் இல்லையா? சாவித்திரி இந்த ராஜ்யம் ஆள வேண்டிய ராணி. அதுதான் சொன்னேன். அங்கரட்சகர் துணை இல்லாமல் போக அனுமதித்திருக்க கூடாது. நாட்டிற்கும் ராணிக்கும் அப்புறம்தான் தன்னிச்சையும் விருப்பமும். ராணி ஆயினும் இளம் பருவம் மற்றவர் பார்ப்பதும் அபிப்பிராயம் பேசுவதும் உலக வழக்கம். அது பொறுப்பை உணர்ந்து போக வேண்டிய முறையில் போக வேண்டும். இதை நான் சொல்ல வேண்டுமா? சரிதான், நீ சொல்லுவதும் சரிதான். புருஷர்களுடைய புகழரேதான் ஸ்திரீகளுடைய அனைத்திலும் பெரிய பலகீனம். அவள் பிராயமும் பருவமும் ஒரு பிரச்சனையே அல்ல, இது படைப்பின் அவசியமும் கூட. நம்முடைய மகளே என்று அதற்கு ஒரு உதாரணம் இல்லையா? தாங்கள் கவனித்தீர்களோ? என்னுடைய மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறது. திருமணத்திற்கு அவசரப்படும் அளவுக்கு இளவரசிக்கு வயதாகிவிட்டதா? ராஜ்யம் ஆள வேண்டிய ராணி இல்லையா? வாழ்வு இளம் பிராயத்திலேயே தொடங்கட்டுமே. எல்லாம் அரசரின் சித்தம். சாவித்திரிக்கு ஏற்றதொரு மணவாளன் எப்படி இருக்க வேண்டும் என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அந்த பொறுப்பை நம்பிக்கையோடு என்னிடம் விட்டுவிட்டால் போதும். எல்லா அரசர்களுக்கும் விவரம் அனுப்புங்கள். தேவை இருந்தால் அமைச்சரே தொடர்பு கொள்ளுங்கள். உத்தரவு. எம்போ குருவே, நல்லா வெண்ண மாதிரி அரைச்சு கொடுக்கணும் தெரியுமோ? அரைக்கிறேன் குருவே. குருவே, இது என்ன மருந்துக்கு? வெடி மருந்துக்கு. என்னது? எதை கையில கொடுத்து அரைக்க சொன்னாலும் எதுக்கு அரைக்கணும், ஏன் அரைக்கணும்னு கேள்வி கேட்கற சிஷியனே இல்ல. என்ன மருந்துன்னு தெரியாம அரைச்சா நான் எப்ப வைத்தியனாது குருவே? ஆனா மறையா குருவே, சாட்சாத் அகஸ்தியரையும் தன்வந்திரியையும் நேர்ல வரவழைச்சுட்டா நான் இதையெல்லாம் படிச்சுக்கிட்டேன்டா. குறைஞ்சது ஒரு 10 வருஷமாவது நீ என்கிட்ட அரைக்கலன்னா அரை வைத்தியனா கூட ஆக முடியாதுடா ராஜா. ஓ ஐயா, மண்டைய போடுறதுக்கு 10 வருஷம் ஆகுங்களா? என்ன சொன்ன? ஓட்டையில குதிரையை கழுவிக்கிட்டு இருந்த உன்னை சிஷியனா ஏத்துக்கிட்டது ஏன் தப்பு? இங்க மருந்து அரைச்சு அரைச்சு சாகிறத விட அங்க குதிரையை தேய்ச்சி தேய்ச்சி சாகலாம் போல. அட சாக மாட்டேங்கிறியே. ஹாய் 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 ஹாய். ஏய், என் மக நாட்டிய ஆடினா கோட்டைய மாளிகையும் கூட ஆடுண்டா. பூமியே ஆடுங்க. அவன் தங்கம் தாம் சித்தாம் தை தத்தை தாம் சித்தாம் தை தத்தை தாம் தத்தத்தை தாம் திதான் 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 தத்தத்தை 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 தாம் திதான் 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 போட பயல அங்க வச்சத அரைக்கிறியா? ஐயோ, நான் பார்க்கல. குதிரை வா. குதிரையா? அங்க பயல கால விடுமா நீ? விடுமா சொல்ற அவனை. எங்க அமைதியா உள்ள வர மாட்டேங்கிறானே. அப்பாவும் சிஷ்யனும் எப்பவும் இப்படித்தான். அப்படியா? உனக்கு எல்லார்கிட்டையும் பேச இஷ்டம் தானா? கண்ணுல கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் கொஞ்சம் மாட்டேன். ஐயோ, படபடக்காத, முறைக்காத. விதூஷகன் இல்லையா, விளையாடி பார்த்தேன். வெட்டி பேச்செல்லாம் வேற இடத்துல வச்சுக்கிடுங்க. நான் இங்க வந்தது எதுக்குன்னு தெரிஞ்சுக்காதனாலதான் சுந்தரி என்கிட்ட முறைக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கணும். ராஜகுமாரிக்கு தகுந்த ஒரு வரனை கண்டுபிடிக்கிறதுக்காக மந்திரி நாடெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்காரு. இப்பதான் நான் அதிரூபவதியான ஒரு பெண்மணிய கண்டுபிடிச்சேன். யார் அவள்? யார் அவளா? அவள்தான் என் இதய குயில். அவளுடைய நடையும் பிடி இடையும் நெஞ்சை கூட. நிறுத்துங்க. நான் அவளை கண்டேன்னா அவன் முகத்துல ஐயோ, எண்ணெயையும் பாழடிக்கிறேன். அவ வேற யாருமே இல்லை, எங்க வைத்தியர் பொண்ணுதான். ஐயோ அப்பா, தப்பு. இப்ப ஏன் வரணும்? போயிட்டு அப்புறமா வர சொல்லு. நீ இத்தனை மானம் கட்டவன்னு நான் நினைக்கவே இல்லை. ஐயோ, இப்ப நான் ஒண்ணும் செய்து இல்லையே. இன்னும் என்னடா செய்யணும்?
எல்லாமே கண்ணால பாத்துட்டேன். அதுதான் மடத்தனம். இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல ஒதுங்கி போய் நிக்கிறதுதான் பெரியவங்களுக்காக. என்கிட்ட கதை அளக்காதடா. நான் இந்த ராஜ்யத்தின் ஆஸ்தான வைத்தியன். ஐயோ ஆஸ்தான வைத்தியரே, உங்க மகனை எனக்கு கல்யாணம் கட்டி வைங்க. இப்படி விதூஷகனா வேஷம் கட்டி வயிற்று பொழப்பு நடத்துற உனக்கா என் மகளை விவாகம் செய்து கொடுக்கணும்? விவாகம் செய்து தரவானா? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நடக்காது. பாரு, கண்ட கழுதைக்கும் கரடி குட்டிக்கும் விவாகம் செய்து கொடுக்கறதுக்கு இல்ல என் மகளை, பெரிய ஒரு ரத்ன வியாபாரிக்குத்தான் என் மகளை கட்டி கொடுக்க போறேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ண. ரத்ன வியாபாரிக்கு இந்த பொண்ணை வித்துற போறீங்களா? அதிகம் பேசாது. என் மக பக்கத்துல நிக்கக்கூடிய யோகியதை உனக்கு இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. சீக்கிரம் போயிடு. போனா இங்க வரவும் செய்வேன், இவளை கட்டிக்கிட்டு போகவும் செய்வேன். எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ அரண்மனைகள், அங்கெல்லாம் சாவித்திரிக்கு பொருத்தமான ஒரு ராஜகுமாரன் இல்லை என்றா சொல்லுகிறீர்கள்? ராஜ்யமும் கண்டேன், அரண்மனைகளும் கண்டேன், அதில் குழுவுத்திருக்கும் ராஜகுமாரர்களையும் கண்டேன். மன்னா, இளவரசியின் கரம் பற்ற அவர்களில் யாருக்கும் தைரியம் இல்லை என்றால் நான் என்னதான் செய்ய முடியும்? என்ன, சாவித்திரியின் கரம் பற்ற ராஜகுமாரர்களுக்கு பயமும்? அற்புதமாய் இருக்கிறது அமைச்சரே. சில ராஜ்யத்தில் குமாரர்களுக்கு பீதி, குமாரர்களுக்கு பீதி இல்லா மாளிகையில் அவர் தாய் தந்தையருக்கு பீதி. இதற்குரிய காரணம் என்னவென்று அறியவில்லையா? விஷயத்தை நன்றாய் அறிந்து கொண்டேன். குமாரி இங்குதான் இருந்தாலும் சகலகலா மேதையான குமாரியினுடைய விவேகத்தின் பிரகாசம் எல்லா அரசர்களுக்கும் தெரிந்துதான் இருக்கிறது. அறிவின் சுடரை கண்டு அவர்கள் பயப்படுகிறார்கள். இது தொடர்ந்தால் ஆலோசித்தால் இங்கு யாரும் வருவார்கள் என்று தோன்றவில்லை. இப்படி பேசினால் மற்றொரு மார்க்கம் கூட இருக்கிறது. சுயமரம் நடத்தினால். அருந்ததியின் அபிப்பிராயம்? மார்க்கம் வேறொன்றும் இல்லை என்ற பிறகு சுயம்பரம் ராஜகுடும்பத்துக்கு ஏற்ற முறைதானே? அதுவும் அங்கு சென்று நடப்பதானால் தான் முடியும். அமைச்சருடைய அபிப்பிராயம் அதுவாக இருந்தால் அவ்வாறு நடத்தாமல் விட்டுவிட முடியுமோ? தக்க சமயத்தில் அவளும் வந்து விட்டாள். அவளுடைய அபிப்பிராயம் தெரிந்து கொண்டு என்ன விஷயம்? எல்லாம் சுபகாரியம் பற்றி தான். கூடிய சீக்கிரம் உன்னுடைய விவாகத்தை நடத்த முடிவு செய்திருக்கிறோம். விவாகமா? என்ன மகளே, எனக்கு விவாகமே வேண்டாமா? இது நானும் பேசியதுதான். பருவமடைந்த எல்லா பெண்களும் இதை பேசியதுண்டு. சாவித்திரி சாதாரண பெண் அல்ல. மற்றவரெல்லாம் நெருங்க பயப்படுகிற விவேகம் உள்ளவள். வெட்கப்படுகிறாள் இயற்கையிலானே. மணாளனாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்ல மாட்டோம். அது உன்னுடைய பொறுப்பு. தகுந்த யோகியதை உள்ள ஒருவனை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடு. அம்மா, நாளையே நீ அமைச்சருடன் சேர்ந்து பரிவாரத்தோடு புறப்படு. எல்லா அரண்மனைக்கும் சென்று பார். யாரை நீ தேர்ந்தெடுக்கிறாயோ அதை அறிவித்தால் போதும். மற்ற பொறுப்புகள் எங்களுடையது. அமை அரசே, நாளையே புறப்பட ஏற்பாடுகள் நடக்கட்டும். விளையாட கண்ணியை தேடி நீலாம்புஜங்கள் மலரும். எழில் மின்னல் வானில் நெளியும் இளந்தளிர் மேனியாம் தேவியை தேடி எழில் மின்னல் வானில் நெளியும். சேர்க்கும் தேவனே நீ கேட்டதுண்டோ ஆகாச கங்கையின் அலையோசை? ஓரோர் நினைவிலும்
எழும் காதல் கீதங்கள் பாடி மயங்கும் பண்பாடுகளே சொப்னம் அதுபோல் பலிக்குமன்றோ எந்த சித்தத்தில் ஆவல் துடிக்குமன்றோ நீலாம்புஜங்கள் மலரும் நீராடி விளையாட கன்னியை தேடி நீலாம்புஜங்கள் மலரும் அசைந்தாடும் தென்றலே நீ பார்த்ததுண்டோ எழில்வானில் பிருந்தாவனத்தை ஓரோ பருவத்தும் நமராசை புஷ்பங்கள் தூவி மறையும் நீலாமணியே சொப்னம் அதுபோல் பலிக்குமன்றோ எந்த சித்தத்தில் ஆவல் துடிக்குமன்றோ நீலாம்புஜங்கள் மலரும் நீராடி விளையாட கன்னியை தேடி நீலாம்புஜங்கள் மலரும் குமாரி, ஏன் இந்த தயக்கம்? பாருங்கள், வந்து ரதத்தில் அமருங்கள். ராஜராஜன் அரண்மனை அருகில்தான் இருக்கிறது, போகலாம். கோசல நாட்டு அரசர் ஆர்வமுள்ள வாலிபர்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால் கலசரீரத்திலும் கைகளிலும் கொடிய விஷமுள்ள சர்ப்பங்களோடு நிற்கும் பராக்கிரமசாலியான இந்த பயங்கர வீரனை நாகவிஷம் தீண்டாமல் வீழ்த்த வேண்டும். துணிவு கொண்டவர்கள் முன் வரலாம். போங்க, மோதி பாருங்க. அவன் பார்த்தா பயமா இருக்கு. அடுத்ததாக கொடிய ஆயுதங்களை பயன்படுத்தும் திறமை மிக்க சூர புலிகளான விஜய வீரன், அமித்திரகேது, வித்யாவர்மன் என்ற இந்த சூரர்கள் ஆயுதத்துடன் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆயுதமில்லாமல் ஒருத்தனாக அவர்களை மோதி முறியடிக்க வேண்டும். துணிந்தவர் முன்வரலாம்.
கலப்பு போட்டி. பலமிக்க குதிரை, பன்மடங்கு சக்தி உள்ளது. வீரியமிக்க குதிரை, தன் இஷ்டப்படியை பாய்ந்து தீருவினை பிடித்து அடக்கி நிறுத்த யாரால் முடியும்? ஆற்றல் உள்ளவர் முன் வரலாம். இளம் வயதில் இத்தனை வல்லமைகள், உன் துணிவுக்கும் திறமைக்கும் நீங்காத புகழ் பெறுவார். குமாரி இதுவரை வர்ணை தேர்ந்தெடுக்கவில்லை. அதனால் காசிராஜ்யத்து இளவரசர்களையும் பார்க்கலாம். வேண்டாம், வந்த வழியே போக விரும்புகிறேன். வந்த வழியில் போவதோ? என்ன யோசனை? குமாரி பேச்ச கேட்டீர்களா? வந்த வழியே போவோம். நான் நதிக்கு சென்று இப்போதே திரும்பி விடுகிறேன். சரி, போய் வாருங்கள். இணை சேர்க்கும் தேவனே நீ கேட்டதுண்டோ? ஆகாச கங்கையின் அலையோசை ஓரோ நினைவிலும் எழும் காதல் கீதங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு கேட்கிறதா? பாடுகளே இல்லையே குமாரி, கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். அது காட்டுக்கிளியின் சத்தம் தான் குமாரி. அதுதான் கேட்கிறதா? அது சோலை காற்றின் ஒலி. உங்களுக்கு ஒன்றும் கேட்காது. மாறுங்கள். நடந்த போட்டிகளில் வென்றவர் நீங்கள் தானே? நான் தான். தங்கள் பெயர்? சத்தியவான். இங்கு என்ன செய்கிறேன்? இப்போது தண்ணீர் எடுத்து போகிறேன். அதன் பிறகு என்ன செய்தீர்? பிறகு வெட்டுவேன். நீங்கள் குமாரிக்கு தண்ணீர் கொடுக்க முயன்றது ராகம் என்று தெரிந்து கொண்டு மூண்டு கொடுத்தேன். நீங்கள் இருப்பது அங்கே அந்த ஆசிரமத்தில். ஓஹோ, வனவாசிகளா? நீங்கள்? அதை தெரிந்து கொள்வதில் பிரயோஜனமே இல்லை. பயணத்தை தொடங்கலாமே. யார் என்று பேர் சொல்லாமல்? என் பேர் சாவித்ரி. குமாரி, தாங்கள் யார் என்பதை மறந்துவிட்டீர்களா? பாருங்கள்.
யாத்திரையை நாம் தொடருவோமா? புறப்படுவதில் தாமதித்தாலும் தவறில்லை. புறப்பட்ட காரியம் ஈடேறிற்று. நாம் புறப்பட்டது சுயமரத்துக்காக. சுயம்பரம் ஆயிற்று. சுயமரம் ஆயிற்றா? அது காட்டில் மரம் வெட்டி வாழ்கின்ற ஒரு சாதாரணமானவனே என்னாக விரும்பினாளா? எத்தனையோ ராஜ்யங்களுக்கு போனாயே, அங்கெல்லாம் ஒரு தகுதியுள்ள ராஜகுமாரனை குமாரி சந்திக்கவில்லையா? எல்லா ராஜகுமாரர்களை காட்டிலும் அருகதையுள்ளவர் அந்த விறகு வெட்டிதான் என்று எனக்கு தோன்றியது. மகளே, மன்னன் மகள் மகாராணியாக போகிறவள். அது குறித்து என் சொந்த கருத்தை சொல்லக்கூடாதா? எனக்கு இஷ்டமுள்ள ஒருவரை தேர்ந்தெடுத்து விவரம் இங்கு அறிவிக்கத்தானே அமைச்சருடன் போக என்னை அனுப்பினீர்கள். எனக்கு இஷ்டமுள்ள ஒருவரைத்தான் தேர்ந்தெடுத்தேன். நான் முடிவெடுத்ததை ஒழிக்காமல் சொன்னேன். இஷ்டமில்லை என்றால் இல்லை, விவாகம் வேண்டும் என்று வாதாட வரவில்லை. என்னை பெற்றவர்கள் பேசி அனுசரித்தே நடந்து கொண்டேன். நான் இஷ்டப்படுகிற ஒருவரை என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிக்கவில்லை என்றால் எனக்கு விவாகமே வேண்டியதில்லை. சிக்கல் தேர்ந்ததா? உன்னுடைய மனதை மாற்றிக்கொள். அது சரிதானா தந்தையே? சுயம்பரம் 2 முறையா நடக்கும்? அது ஒரு தடவைதானே நடக்கும். நான் ஒருவரை விரும்பிவிட்டேன். அது நடக்காதென்றால் நான் சகிப்பேன். மனதாலும் மற்றொருவரை நினைக்க மாட்டேன். மரணம் வரை அது நடக்காது. மகளே, அம்மா, நீ சிறு குழந்தை அல்ல. தெரிந்தும் என்னை எதற்காக நீங்கள் அனுப்பினீர்கள்? இது வாதித்து வெல்லுகின்ற விஷயமா மகளே? தீர்மானத்தை நீ திருத்தித்தான் ஆக வேண்டும். நாளை மணிமுடி சூட இருக்கின்ற ராணி நாள். வாக்கு மாறாதிருக்க இன்றே படிக்க வேண்டும் இல்லையா அம்மா? இவ்வாறு ஒரு தர்ம சங்கடத்தில் எங்களை ஆழ்த்துவாய் என்று நினைக்கவில்லை. என்னை சுயமரத்துக்கு விடாதிருந்தால் இந்த நிலை விட்டது தப்புதான் என்று தெரிகிறது. என்ன இருந்தாலும் இதற்கு காரணம் நான் தான். இனி பரிகாரம் காணாமல் வழியில்லை. என்ன பரிகாரம்? காட்டில் விறகு வெட்டி வாழ் முருகனை கோட்டை கழித்து வாழ வைப்பதா? வேண்டாம்மா, நான் என் துணைவருடன் சேர்ந்து காட்டிற்கே போய்விடுகிறேன். புண்படும் உங்களுக்காகவே போகின்றேன். இவ்வளவு தூரம் வந்துவிட்டது. இதில் இனிமேல் பின்வாங்கி போவதில் பிரயோஜனம் இல்லை. அந்த விறகு வெட்டியை காட்டிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து கோட்டையில் வாழும் கோமுகனாக மாற்றினால் தான் நமக்கு நிம்மதி. மாப்பிள, இவ்வளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யாருக்குத்தான் பிடிக்காது சுந்தரி? கொஞ்சம் ஒட்டி நின் மகளே. அந்த வயசான விதூஷக பயலுங்க, இந்த ரத்ன வியாபாரி எங்கே? 2 பேரும் ஒன்றுதானே. அதுதான் ஒரே தெய்வத்தின் திருஷ்டி. என்ன வேதாந்தம், என்ன வேதாந்தம் மகளே! வேதாந்தத்துல மூழ்கிறதுக்குள்ள இவரை உள்ள அழைச்சிக்கிட்டு வருகிறேன். என்னப்பா பாக்குற? அங்க என்ன வியாபாரம் நடக்குது, எப்படி நடக்குதுன்னு கண்ணால பார்த்த. நாங்கள் யார் என்று சொல்ல வேண்டும்? நான் சத்தியவான், சால்வ நாட்டை ஆண்ட த்யுமத்சேன மகாராஜாவின் மைந்தன். இவர் அஸ்வபதி மகாராஜா. வணக்கம். நான் தந்தையையும் முன்னையும் சந்திக்க வந்தேன். தந்தை உள்ளே இருக்கிறார். யாரு மகனே அங்கே? உள்ளே வர சொல்லலாமே. யாரோ புதியவர். புதியவரா? வர வேண்டும். இந்த எளியவன் இல்லத்தை அலங்கரிக்க வேண்டும். தேவி, மகனை கூப்பிடு. வேண்டாம், நான் அஸ்வபதி என்ற அரசன். தங்களை காண வந்தேன். அமருங்கள். அஸ்வபதி ராஜா என்று சொன்னால் மத்ரா என்ற ராஜ்யத்தின் ராஜா நான். மத்ர ராஜ்யத்தின் ராஜாவா? எங்க வந்த காரணம்?
நமக்கு ஒரு மகள் இருக்கிறாள், சாவித்திரி. அவள் தங்களுடைய மைந்தனான சத்யவானை சுயமாக வரித்தாள். ஓஹோ, அவளை மருமகளாக தாங்கள் ஏற்க வேண்டும் என்று சம்மதம் கேட்க வந்தது. சத்யவான் யார் என்று தங்களுக்கு தெரியுமோ? தெரியும், தங்களுடைய மைந்தன். நல்லது. நாம் யார் என்று கூட தெரியுமோ? தாங்கள் யார் என்று எனக்கும், நான் யார் என்று தங்களுக்கும் நன்றாக தெரியும். அது போகட்டும். நாம் சத்தியத்தை பராசக்தியாக கருதி நடக்கின்ற விமர்சனராஜன், சாளுவ ராஜ்யத்தை ஆட்சி புரிந்தவன். சத்தியம் பேசியதால் பஞ்சகம் புரிபவர்களும் பகை மன்னர்களும் ஒருங்கிணைந்து நம்மை நாடு கடத்தினார்கள். விதியின் விபரீதத்தால் அந்தகனான எனக்கு அதை எதிர்த்து நிற்க இயலவில்லை. கடந்த கால சம்பவங்கள் குறித்து தாங்கள் புண்பட்டதை மறந்துவிட்டீர்கள். அஸ்வபதி ராஜனே, இப்படி என்னை இந்நிலையில் ஆட்சியதில் தங்களுக்கும் தானே ஒரு பங்கு. அந்தகனாயிருந்த என்னை ஆட்சியில் இருந்து அகற்றி அந்நிய அரசனான ருத்ரபாலன் சாளுவ நாட்டை பிடித்துக் கொண்டான். அன்று அவனுக்கு துணை இருந்தீர்களே, இன்று என் முகத்தில் விழிக்க தங்களுக்கு எவ்வாறு துணிவு வந்தது? அவ்வாறு பேசாதீர்கள். அப்போது அறியாமையினால் சத்ருக்களுக்கு சகாயம் செய்திருக்கலாம். சத்ருவுக்கு சகாயம் செய்தவனையும் சத்ருவாக எண்ணத்தானே வேண்டும். நாம் செய்த குற்றத்திற்கு நம்முடைய குழந்தைகள் தண்டனை ஏற்பதோ? தண்டனை நமது நோக்கம் அல்ல. மன்னா, கோட்டைக்கும் பரணசாலைக்கும் இடையில் ஒரு நாளும் உறவு ஏற்படாது. தங்களுடைய சத்ருவை விரட்டுவேன். சாளுவ ராஜ்யம் தங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். நம்மால் இயலும், நாம் அதை செய்வோம். விமர்சனன் வம்சத்தார் பிச்சை இட்டதை ஏற்றவர்கள் அல்ல. மகள் வாழ்வுக்காக தம்மை யாச்சிக்கிறேன். அது ஒரு கன்னியின் பெற்றோருடைய கடமைதானே. அந்த பேதை சத்யவானை சுயமாக வரித்து விட்டாள். சுயமாக விருத்தவள் உங்கள் மகள்தான், எம்முடைய மைந்தன் இல்லை. சுயம்பரத்திற்குள்ள உரிமை புருஷனுக்கு இல்லை. வேதம் சொல்வதும் அதுதானே. அப்படியானால் இந்த விவாகத்தை தடுக்காதீர்கள். முடிவை மாற்றுவதற்கில்லை. நான் சத்யவானுடன் பேசுகிறேன். சத்யவான் விமர்சனனுடைய மைந்தன் தான். நீங்கள் போகலாம். அப்படியானால் அசோபதி மன்னவர் நம் எதிரிக்கு உதவி செய்தாரா? ஆம், அது சாதாரண காரியம் தானே. எதிரியிடம் பாசம், நம்மிடம் கொஞ்சமாவது நேசமோ நட்போ இருந்திருந்தால் அப்படி அவர் செய்திருப்பாரா? நீ ஏன் மௌனமாக இருக்கின்றாய்? தேவேந்திரனுடைய பத்தினி தேவர்களுடைய எதிரியான புறமோனதின் மகள்தானே. இன்னும் இருக்கின்றதா உதாரணம்? அன்னை பார்வதி கதை. பரமசிவனுக்கு பரம விரோதியான தட்சணின் மகள்தான் மாலையிட்டாள். அப்போது நீ முடிவெடுத்து விட்டாய். அது சரி, முன்பே நீ சாவித்திரியை சந்தித்ததுண்டா? உண்டு. அவளுடைய சுயம்பரத்திற்கு சம்மதம் என்றாயா? என்ன வாக்குறுதி எடுத்தாய்? ஒன்றுமில்லை, பெயர் என்னவென்று கேட்டேன். சரி, அஸ்வபதி மகளின் மனம் மாற்றி விடுவார். அதுபோல நீயும் மறந்து விடு. எல்லாம் உன்னுடைய பாக்கியம் என்று நினைப்போம். நடந்ததையெல்லாம் மறந்து விடம்மா. அதை தவிர வேறு வழியொன்றும் இல்லை. தெய்வம் வேறு ஏதோ நிர்ணயித்திருக்கிறது. தெய்வ சித்தத்தை அனுசரித்துத்தான் ஆக வேண்டும். சரி தந்தையே, தெய்வ நிர்ணயம் அனுசரித்தே ஆக வேண்டும். என்னுடைய இந்த வாழ்வு கன்னி வாழ்வாகவே கழிய வேண்டும் என்றுதான் தெய்வ நிர்ணயம். அதே நடக்கட்டும். சாவித்திரி, இல்லை அம்மா, இனி ஒரு மாற்றமும் எனக்கு இல்லை. ஆசைக்குரியது கிட்டவில்லை என்றால் கிடைத்ததில் ஆசை கொள்ள நான் படித்ததில்லை. இனி என்றும் நம்முடைய மகள் நிம்மதியடைய போவதே இல்லை. ஈஸ்வரா, குழந்தைகள் இருந்தாலும் இல்லை என்றாலும் துயரம் தான். என் உள்ளத்துடன் உரையாடிக் கொண்டிருக்கிறேன். இனி அதையெல்லாம் நினைக்காமல் இருப்பது நல்லதம்மா. எனக்கென்று ஒரே துணையாய் இருப்பது அந்த இனிப்பான நினைவுகள் தான் சுகாசினி. அதை எவ்வாறு மறக்க இயலும்? மறக்க வேண்டும் குமாரி, நடந்ததெல்லாம் மறக்க வேண்டும். குமாரியின் சந்தோஷத்துக்காகத்தானே சொல்கிறோம். என்னுடைய சந்தோஷம் இப்போது அந்த நினைவுகள் தான். அதை மறப்பதானால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. குமாரியை பற்றியுள்ள நினைவுகள் மோத இவ்விடம் இருக்கலாம். இதே போல குமாரியும் குமாரனை பற்றியுள்ள நினைவுகள் மோத அவ்விடம் இருக்கலாம் என்று என்ன நிச்சயம்?
இவ்விடமிருந்து திரும்பி போன ராஜகுமாரியின் தந்தை விவரங்களை அவரிடம் சொல்லி இருக்கலாம். திருமணம் நடக்கக்கூடியது அல்ல என்று குமாரனை மறந்திருக்கலாம் இல்லையா? அது அப்படி நடந்து விடாது என்று குமாரனுக்கு தோன்றுகிறதா? இதற்கு மறுப்பு சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அது சரிதான். தேவதத்தன் சொல்லுகிறேன், குமாரி இப்போது குமாரனை மறந்திருக்கலாம். இது அவளை சந்திக்காமல் நான் முடிவு சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நடக்கிற காரியம் தானா குமாரா? அரண்மனையிலே இருக்கிற ராஜகுமாரிய சுதந்திரமா சந்திக்கிறது நடக்குமோ? நடக்கும். அதற்குள்ள மார்க்கம் நான் ஆலோசித்து தீர்மானித்து விட்டேன். குமாரி, நீங்கள் இங்கேயே அழுது கொண்டிருந்தால் நாங்களும் அழுவோம். நீங்கள் எதற்காக அழுவது? குமாரியுடைய சந்தோஷத்தில் பங்கு கொள்கிறோம், சங்கடத்திலும் பங்கு கொள்ள வேண்டும் அல்லவா? பாருங்கள் குமாரி, நாம் அரண்மனைக்கு போகலாம். பாவம் மகாராணி தேடிக்கொண்டிருப்பார். யாரும் என்னை இனி தேட வேண்டாம், நீங்களும் தேட வேண்டாம். ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீர்கள். குமாரி, யாரோ சன்னியாசிகள். அவர்கள் இங்குதான் வருகிறார்கள். அம்பு சங்கரா. சிஷ்யா, குருதேவா, உயிரோடு இருக்கிறாளே இவள்? கனிவான வார்த்தைகளை கனிவோடு சொல்லுங்கள். குமரியுடைய மனதை நாம் காண்கிறோம். மனத்திரையில் மனோகரமான ஒரு காடு, காட்டாற்றிலிருந்து வீட்டுக்கு தண்ணீர் கொண்டு வரும் ஒரு யுகம், ஆத்மதாகம் கொண்டு கையேந்தி நிற்கும் குமரி, கொஞ்சம் இளமையில் தன் உயிரை குமரியிடம் ஒப்படைத்துவிட துடிக்கும் அந்த யுவன். பெண்ணே, ஆறுதல் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். குருதேவா, நாம் நினைத்தது குமரியின் அந்தரங்கம் என்னவோ? பெண்ணே, எல்லாம் ஒழிக்காம சொல்லு. இனி சொல்லலாமே. நம்முடைய சிஷ்யன் ஒரு நாள் உனக்கு தடையாக வரமாட்டான். சொல்லு, நான் உன்னை எவ்வாறு அனுகிரகிக்க வேண்டும் சொல்லு. குருதேவா, என்னுடைய மனதுக்குள்ளே அந்த காடும் காட்டில் கண்ட வாழ்வனும் தான். இவள் மடியும் வரை அது மனதை விட்டு மாறுவதில்லை. சிஷ்யா, குருதேவா, தெரிந்ததா? சத்தியவான், இவள் மனம் விரும்பிவிட்டது. எங்கள் இணைப்பை ஏற்று விவாகம் நடத்தாதிருந்தால் இந்த பிறவியில் இவளுக்கு விவாகமே இல்லை. குருதேவா, சத்தியவானின் பெற்றோர் சாதகமாக இல்லையே. நான் மனதார வரித்தது சத்தியவாணி. அவரை மணவாளனாக அடைவதற்கு மரணத்தையும் நான் சந்திப்பேன். மற்றொன்றொன்றும் எனக்கு தேவையில்லை. குருதேவா, சிஷ்யா, குருதேவா, நல்லது. சத்தியவானை கண்டால் நீ சத்தியவானுடன் போவாயோ? நிச்சயம். அவர் என் மணவாளன். நான் அவரைத்தான் தேர்ந்தெடுத்தேன். யார் எதிர்த்தாலும் நான் கூட போவேன். தேவை நான் அவரை நேரில் சந்திக்க மார்க்கமே இல்லையா? குருதேவா, மார்க்கம் நான் உருவாக்கி தருகிறேன். குமரி, என் பின்னால் வா. சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா, சிஷ்யா, குருதேவா. சாவித்ரி, குருதேவா, குருதேவா, என் அதிர்ஷ்டம். என்னை உடனே அழைத்து போங்க. தாங்கள் இல்லாது எனக்கு இங்கு வாழ இயலவில்லை. என்னை கூட்டிக் கொண்டு போங்க. சாவித்ரி, ஐயோ, சத்தியவானா, அரண்மனைக்கு சொல்லுவோம். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். இனியும் தாமதிக்கப்படாது. நாம் உடனே செல்ல வேண்டும். தேவதத்தா, குதிரை எங்கே? அங்க இருக்கிறான்பா. வா.
என்ன? ஆம் மன்னவா, சத்தியவான் இளவரசியை கடத்திக் கொண்டு குதிரையுடன் தப்பிவிட்டார். வாழ்த்துங்கள், என்னை பேசுகிறாய் தேவி. தேவி, குமாரா, சத்தியவானும் இருக்கிறானா? யாரப்பா இந்த பெண்? யார் இது மகனே? சாவித்திரி, அஸ்வபதியுடைய மகள். ஆம் தந்தை. ஓஹோ, அம்மா, நீங்களும் வாழ்த்துங்கள். எழுந்திரு குழந்தாய். எப்படி வந்தாள் இவள்? மைந்தா, சாவித்திரி எப்படி வந்தாள் இங்கே? நான் அழைத்துக் கொண்டு நீ கடத்திக் கொண்டு வந்தாய் என்று சொல்கிறேன். இல்லை, நான் சுயமாகவே வந்தேன். யார் அனுமதித்து வந்தாய்? இறைவன் அனுமதித்து. தாங்கள் என்னை வாழ்த்துவீர்கள் என்று இறைவன் சொன்னார். இல்லை, நான் உன்னை வாழ்த்துவதா? இங்கிருந்து திரும்பி போய்விட வேண்டும். இப்பொழுதே இங்கிருந்து திரும்பி போ. பிரபு, நிரபராதியான இவளை சொன்னார். சாவித்திரி நிரபராதியா? யுமசேனன் நிரவதியின் மகள் அல்லவா சாவித்திரி? யுமசேன மகாராஜாவும் அஸ்வபதி மகாராஜாவும் பகைவராய் இருக்கலாம். எங்களுக்கு அது தெரியாது. அபயம் கேட்டு வந்தவர், என்னை கைவிடாதீர்கள். யுமசேனனை யாரும் திருத்த முயற்சிக்காதீர்கள். பிரபு, சொல். நேசம் வைத்ததுதானே சாதுவான இவள் செய்த குற்றம். நண்பா, அஸ்வபதி மகாராஜா வருகிறார். சாவித்திரி, அஸ்வபதி மகாராஜா வந்திருக்கிறாரோ? யூமசேன மகாராஜர் தன் அபிப்பிராயத்தை மாற்றிக் கொள்ளவில்லை என்று நாம் கருதுகிறோம். அஸ்வபதி மகாராஜாவுக்கு சிறிதாவது தன்மானம் இருக்கும் என்று நாம் நினைத்தோம். அஸ்வபதியின் தன்மானத்தை சோதிக்காதீர். சோதிக்காமல் விட்டுவிட வழியில்லையே மன்னவா. தாங்கள் மதுரை என்ற மகாராஜ்யத்தின் மன்னர் சர்வாதிகாரி, சகல பெருமைகளோடு கூடிய தங்களுடைய மாளிகையில் வாழ வேண்டிய செல்வ மகள், ஒரே மகள் இங்கே இந்த காட்டில் என் ஆசிரமத்தில். இது எவ்வாறு சாத்தியமாகும்? தங்கள் மைந்தனால் கடத்தப்பட்டாள். வெட்கமில்லை உங்களுக்கு இப்படி சொல்ல? அத்தனை வலிமையற்றவர்களா உங்கள் அந்தப்புற காவலர்கள்? அலட்டிக் கொள்ளாதீர்கள். பிரபு, தர்க்கங்கள் தொடரக்கூடாது. சாவித்திரி, தந்தையுடன் திரும்பி போய்விடு. இல்லை, நான் போக மாட்டேன். இங்கிருந்து விரட்டினாலும் கூட நான் போக மாட்டேன். மகளே, மகாராஜனே, நம்முடைய குழந்தைகள் நம் இருவரையுமே எதிர்த்தார்கள். இனி பேசுவதால் பயனில்லை. நடந்ததெல்லாம் நடந்தது. மனமாற மறந்து விடுவோம். சத்வான், சாவித்திரியின் திருமணம் நடக்க வேண்டும் என்பது தெய்வ நிச்சயமா? அது அவ்வாறே நடக்கட்டும். தாங்கள் சொல்வது நிஜம்தானா? ஆம் மன்னா, ஒரு நிபந்தனை. விவாகம் நடந்த பிறகு சத்தியவானும் சாவித்திரியும் என் ஆசிரமத்தில் தான் வசிக்க வேண்டும். சாவித்திரி மதுரையின் ராணி ஆயிற்றே. அப்படியானால் சத்தியவானை மறப்பதுதான் உச்சிதம். மதுரையின் மகாராணி ஆவதோ அல்லது சத்தியவானின் சகதர்மணி ஆவதோ என்று நிச்சயிக்க வேண்டியவள் சாவித்திரி தான். எனக்கு மதுரையில் மகாராணியாக வேண்டாம். அப்படி என்றால் இந்த ஆசிரமத்தில் வாழ விரும்புகிறாய் என்பதாகத்தான் அர்த்தம். அஸ்வபதி ராஜன் அபிப்பிராயம்? நமக்கு தனி அபிப்பிராயம் இல்லை. ஒரு ஆசை மட்டும் உண்டு. ஒரே ஒரு மகள் தான். அந்த மகளின் விவாகம் நாட்டில் வைத்து நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது தங்களிடம். முகூர்த்த சமயத்திற்கு சத்தியவானும் தேவதத்தனும் அங்கு வந்து கலந்து கொள்வார்கள். அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இப்போது சாவித்திரியை அழைத்துக் கொண்டு நாடு திரும்புகிறேன். முகூர்த்தம் நிச்சயித்த பிறகு தங்களுக்கு விவரம் அறிவிக்கிறேன். சந்தோஷம். நாட்டுல ஒரே ஆனந்தமயமா இருக்கு. எங்கு பார்த்தாலும் பூமத்தாப்புகளும் வான வேடிக்கையும் பிரமாதம். நாட்டு மக்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். என்ன விஷயம்? மாண்டூபமே, சாவித்ரி தேவியின் திருமணம். நானும் போகிறேன். நாராயணன். வணக்கம் முனிவரே. வணக்கம். அமர வேண்டும் முனிவரே, அமர வேண்டும். நமோ நாராயணன். சாவித்திரி, சாவித்திரி தேவியின் அனுகிரகம், தங்களுடைய உபதேசம்
நமோ நாராயண. தாங்கள் இப்போது இங்கு வந்ததும் எங்கள் பாக்கியம்தான். சாவித்திரியின் திருமண காரியங்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறோம். நாம் அதை அறிவோம். சத்தியமா எல்லா செல்வங்களும் பெற்று தீர்க்க சுமங்கலியாய் இருக்க அருள் புரிய வேண்டும் முனிவரே. முனிவரே, சாவித்திரி. அனுகிரகம். முனிவரே, இந்த விவாகம் வேண்டுமா சோபதி? என்ன அப்படி கேட்கிறீர்கள்? விவாகம் முடிக்க வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவே. அதை உடனே மாற்றிவிட்டார் என்ன? முனிவரே, சாவித்திரி, தீர்க்க சுமங்கலியாய் இருக்க வேண்டும் என்று தங்களுடைய அருளை பெறத்தானே காத்திருக்கிறேன். கண்ணீர் நீர் சொரிய உன் தாய் காத்திருந்தார். அவருடன் விரத அனுஷ்டானங்களும் வழிபாடுகளும் செய்து கிடைத்த மகள் அல்லவா சாவித்திரி. அருள் தருவதற்கு தடையாகும் என்கிறீர்களா? நாரதன் பேசுவது சத்தியம். என்னை ஜெகதீஸ்வரன் லோக சஞ்சாரியாக நியமித்திருப்பது சத்தியங்களை வெளிப்படுத்தும் தேவைக்காக. சத்தியம் கடைபிடிப்பதில் சில சமயம் துயரமும் உண்டாகும். என் உள்ளம் அதை தாங்கும். இந்த விவாகத்தை வேண்டாம் என்று நிறுத்த இன்னும் சமயம் மீறிவிடவில்லை. முனிவரே, நீங்கள் மற்ற எதை சொன்னாலும் சாவித்திரிக்கு அதை கேட்க சந்தோஷமாகவே இருக்கும். இதை சாவித்திரிக்கு கேட்க கசப்பாக இருக்கும்படியான செய்திகளை நான் எடுத்துச் சொல்லும்படி நேரும். அது விதி. விதியை எதிர்க்க என்னால் ஆகுமா? முனிவரே, இன்னும் சொல்லாதிருந்தால் இதயம் நின்றுவிடும். எதுவாய் இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள், தாங்கிக் கொள்வோம். சரி, சத்தியம் பேசி சர்ச்சை காணாவதுதானே நாரதன் விதி. இந்த விவாகம் நடந்து 1 வருஷம் முடிகின்ற சமயம் சாவித்திரியை மணந்து கொள்கிற சத்தியவானுக்கு மரணம் உண்டாகும். அதுதான் சத்தியவானின் ஜாதக நிலை. ஏன் பிறந்தாய் அம்மா? எல்லா தடங்கல்களையும் தாண்டி சென்ற போது முடிவில் இந்த நிலையா? இல்லை, பிடிவாதம் செய்யாதே, அதற்கு ஆளாகாதே. விட்டுவிடு, இந்த விவாதத்தை மறந்து விடு. முனிவரே, எங்களுடைய மகளை நீங்கள் காக்க வேண்டும். நீங்கள் தான் காக்க வேண்டும் முனிவரே. சாவித்ரி, முனிவரே, 1 வருஷ தாம்பத்திய ஜீவனம் அது உனக்கு தேவையா? முனிவரே, ஒரு தினத்தை விட எத்தனையோ பெரியது 1 வருஷம். ஒரு தினமாவது நாங்கள் உண்மையாக வாழ்ந்திருந்து ஒன்று போல படுகின்றோம். அதில்லாது மற்றொரு விவாகம் இந்த சாவித்திரிக்கு இல்லை. இனி ஒன்று கூட மறைக்காமல் நான் உனக்கு சொல்ல வேண்டும். சத்தியவான் 1 வருஷத்துக்கு மேல் வாழ மாட்டான் என்ற ரகசியம் சத்தியவானோ அவன் தாய் தந்தையரும் அறியக்கூடாது. அசோபதிக்கும் அருந்ததிக்கும் சாவித்திரிக்கும் பிறகு இந்த நாரதற்கு மட்டுமே தெரிய வேண்டிய சத்தியம் இது. இது நமக்குள் இருக்க வேண்டும். சத்தியவான் ஒரு நாளும் இது அறியக்கூடாது. நமோ நாராயண. எங்கள் குலதெய்வமே, என் மகளுடைய மனதை மாற்றிவிடு, மனதை மாற்றிவிடு. விடுவிக்க பிறந்தவள் விடுவிக்க பிறந்தவள் என்றே, உங்கள் விடுதலைக்காக பிறந்தவள் என்றே. காதம்பரி, மரணம் என்ற ஜனனம். குலதெய்வமே, தாங்கும் சக்தியே எனக்கு கொடு. மனம் தளராதிருக்க எல்லா சக்திகளையும் எனக்கு கொடு. அடிப்பேய் பெண்ணே, 1 வருஷம் ஆனதும் உன்னை ஒரு விதவையாக நான் காண வேண்டி இருக்குவே. அதை பற்றி என்னம்மா, விதவையாய் இருக்கும்படி நேர்ந்தாலும் கூட எதையும் இல்லாதவளாக அப்போது என்னை காணும்படி இருக்காது. என்னை ஆசீர்வதிங்கள் அம்மா, ஆசீர்வதிங்கள். என் செல்வமே, இந்த வேதனைக்காகவா இறைவன் நமக்கு ஒரு மகளை தந்தார்? மாங்கல்யம் தந்தமானேனாம் மமவத்யு ஜீவனே சேதுனாம் கண்டபக்தாமி சுபகதே ஸ்ரீவாதரதத்தாம்.
என்ன சந்தோஷம் தானே நண்பா? தேவதத்தா, நான் இங்கிருந்து உடனே புறப்படலாம். இந்த அரண்மனையின் நடைமுறைகள் எனக்கு விருப்பமற்றதா இருக்கிறது. போலாம் போலாம். மகளே, மகளே, என்ன கோலம் இது? இன்று முதல் என் புருஷனுடன் ஒன்றாகி நான் காட்டில் வாழ வேண்டியது அல்லவா? ராஜாங்கத்து வேஷங்கள் காலகத்துக்கு பொருந்துமா? எங்களை ஆசீர்வதியுங்கள். மங்களம் உண்டாகட்டும். நான் போய் வருகிறேன். போய் வா குமாரி, போய் வா. சத்யவான், உங்களுக்காக ரதம் காத்திருக்கிறது. மன்னிக்க வேண்டும். எளிய வாழ்க்கை வாழும் எங்களுக்கு ரதமும் ராஜாங்க மரியாதையும் அவசியமற்றதாகும். மறக்க முடியுமா? தேவதத்தா, தெரியுமா என்ன? இந்த இடத்தில்தான் சாவித்திரி அன்று தாகத்துக்கு தண்ணீர் கேட்டு கையேந்தி. ஓஹோ, அதெல்லாம் நடந்ததா? அது என் ஆத்மதாகமா இருந்தது. அந்த உணர்வில் தான் என் உயிரையே இந்த கைகளில் அர்ப்பணித்தேன். அடுத்த கதையை ஆசிரமத்தில் வைத்துக் கொள்ளலாமே. சரிவா. தீர்க்க சுமங்கலி பவா. மங்களானி பவந்து, மங்களானி பவந்து. நேரம் அதிகமாகிவிட்டது. அருந்ததி, நீங்கள் தூங்குங்கள். தூக்கம் ஏது? எத்தனை நாள் இப்படி துன்பப்படுவது? நம்முடைய மகளின் விதி நினைத்தாலே பொறுக்கவில்லை. வேறு யாருக்கும் இந்த நிலை வரக்கூடாது இறைவா. இறைவன் நினைத்தால் நடந்தே தீரும். நீங்கள் வருந்துவதால் என்ன பிரயோஜனம்? நான் வருந்தவில்லை. நீ வருத்தப்படாதிருந்தால் போதும். அருந்ததி, போதும் அம்மா, போய் சற்று நேரம் தூங்கு. எனக்கு தூக்கம் வந்தால் தானே. இருக்கட்டும், களைத்திருக்கிறாயே தேவி. ஆமாம் சாவித்திரி, நேரமாகிவிட்டது. போய் படுத்துக்கொள். போ. போமா. அப்பா தூங்கி விட்டாரா?
இப்போதுதான் கஷ்டம் தெரிகிறதோ? எதற்கு? அரண்மனையில் இருக்க வேண்டிய பெண் அல்லவா? அரண்மனையில் இந்த மகிழ்ச்சி உண்டோ? அப்படியானால் மகிழ்ச்சியும் சுகங்களும் அங்கு இல்லையா? மாளிகையில் நீங்கள் இல்லையே. நீங்கள் இல்லாத அங்கு எனக்கு ஏது மகிழ்ச்சி? புகழ்ந்து பேச எனக்கு தெரியாது, இருந்தாலும் இன்பமா இருக்கும். இல்லை, புகழ்ந்து பேச எனக்கும் தெரியாது. தந்த பொழுது முதல் என்னுடைய எல்லா மகிழ்ச்சிகளும் தாங்கள் தான். நான் உன்னை அன்று கண்டது முதல் காத்திருந்தது இந்த இரவுக்காகத்தான். என் வாழ்க்கையின் உரிமையாகிவிட்ட சாவித்திரியுடன் ஒன்றாக ஒரு தினமாவது வாழ்ந்துவிட்டு மடிய வேண்டும். ஐயோ, அதை பேசாதீர்கள். தாங்கள் மடியக்கூடாது. மடிய நான் விட மாட்டேன். இது விளையாட்டு பேச்சு, ஒரு ஆசை, அதுதான். இருந்தாலும் இனி அப்படி ஒன்றும் சொல்ல. நான் பயந்து விட்டேன். மரணம் என்றால் அவ்வளவு பயமா? நான் ஒரு முட்டாள். கல்யாணமான பெண் என்பதை மாட்டேன். வா, நாம் உள்ளே போகலாம். எனக்கு தூக்கம் வருகிறது. என்ன இது? நாம் ஒன்றாக இந்த கட்டில் இருக்கிறதை யாராவது பார்த்தா? ஒரு விஷயம் இதுவரை நான் தங்களிடம் சொல்லவில்லை. சொல்ல வேண்டியது சீக்கிரம் சொல்லு. இல்லை என்றால் கிட்டே நெருங்கி இப்படி அணைத்துக் கொண்டு சொல்லு. விளக்கு. எனக்கு ஒரு விரதம் உண்டு. விரதமா? கல்யாண பெண்ணுக்கு விரதமா? ஆம். என்ன விரதமா இருந்தாலும் கல்யாணம் நடந்தாலும் முடிந்து விடாதா என்ன? இல்லை, இந்த விரதத்தை எடுத்தால் பங்கம் வரக்கூடாது. என்ன விஷயத்துக்காக விரதம்? அது எனக்கு சொல்ல. அது முன்னே நமது விவாகம் நடக்காதென்று தோன்றிய போது நான் எடுத்துக்கொண்டது. விவாகம் நடந்த நாள் முதல் ஒரு வருடம் வரை விரதம் எடுத்துக் கொள்வதென்று நேர்ச்சி. என்ன ஒரு வருஷமா? ஒரு வருஷத்து விரதமா? அப்படி என்றால் அது கழிந்து சந்தித்திருக்கலாமே. என்ன இது? விவாகாமல் விரதம் எடுக்க முடியுமா? சரி, உன் விரதமாகவே இருக்கட்டும். நாம் படுத்துக் கொள்ளலாம். மன்னிக்க வேண்டும். விரதம் தேறுகின்றவரை நாம் ஒரே மஞ்சத்தில் இருக்கக்கூடாது. ஒரு வருஷமா? அவ்வாறுதான் என் நேர்ச்சி. என்ன இது ஒரு பைத்தியக்கார விரதம்? பருவப்பெண் இந்த விரதம் எடுக்கலாமா? என்ன செய்யலாம்? நான் நேர்ந்து விட்டேன். ஒரு வருஷம் எனக்காக விட்டுக் கொடுக்க கூடாதா? என்றைக்கானால் நான் உங்களுக்கு தானே. இனிமேல் பேசித்தான் என்ன லாபம்? நேர்ந்து விட்டாய். நேர்ந்து கொண்டவள் கட்டிலில் படுத்துக்கொள், நான் தரையில் படுக்கிறேன். ஐயோ, அது வேண்டாம். நீங்கள் இங்கேயே தூங்குங்கள். கல்யாணமாகியும் நாம் பிரம்மச்சாரி. சாவித்ரி, 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 நான் காட்டுக்கு போகிறேன். விறகு வெட்டி கொண்டு வர வேண்டும். நானும் கூட வருகிறேன். காட்டுக்கா? நாம் இன்று வாழ்வதே இந்த காட்டில் தானே. அது இருக்கட்டும், என் பெற்றோர்களின் அனுமதி கேட்டுமா? சரி. அப்பா. என்னம்மா? நானும் கூட இந்த காட்டிற்கு போகலாமா? காட்டிற்கா? விறகு வெட்ட போகிறாராம் உங்கள் மைந்தர். ஓஹோ, சத்தியவான் விறகு வெட்ட போகும் இடத்திற்கு இவளும் போகட்டுமா என்று கேட்கிறாள். அது மிகவும் கஷ்டமல்லவா சாவித்திரி? இல்லையப்பா, அதுவும் ஒரு அனுபவம் தானே. என்றால் போய்விட்டு வா அம்மா. கவனமாக போக வேண்டும். சரியப்பா. அம்மா, போய் வருகிறேன். சின்னமவரா, நீ சின்னமவரா சில கண்ணாலம் கட்டிக்கிட்டு காட்டுல வசிக்கிறது சந்தோஷமா இருக்குங்க. எங்க காணிக்கைய வாங்கிக்கணுங்க.
களங்கமில்லாத மனிதர்கள். சாவித்ரி, நீ இங்கே இரு, நான் போய் விறகு வெட்டுகிறேன். சரி. நேரமாகிறது, தூங்கலாம். இது கொடுமை அல்லவா? கூட தூங்கவும் மாட்டாய், அன்பாக கொஞ்சி பேசி விளையாடலாம் என்றால் அதுவும் மாட்டாய். நீதியின் விளையாட்டு. காதலித்து மோகித்து ஒரு கல்யாணம் நடந்தது. நடந்தும் மனைவிக்கு வரதம், மணவாளனுக்கு என்ன சாவித்திரி அது? கூழாங்கற்கள். கூழாங்கற்களா? ஆம், இந்த பாத்திரத்தில் 365 கற்களை எண்ணி வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு கல் எடுத்து போடுவேன். எதற்கு? ஒவ்வொரு தினமும் கழிந்ததென்று புரிந்து கொள்வதற்கு. ஓ, ஞாபகப்படுத்திக் கொள்ளவா? இருக்கணும். இது சோதனைக்குரிய விரதம் அல்லவா? தேவா, அம்பு பட்ட பண்ணி மாதிரி ஏன் அங்கிட்ட இங்கிட்ட அலையறீங்க? டேய் சம்பு, என் வாழ்க்கையில எத்தனை பெரிய தப்பு நடந்து போச்சுடா. என்ன குரு? சுந்தரி சும்மா சும்மா வாங்கி இருக்கிறா. அது எதையாவது அதிகமா முழுங்கி இருக்கும். அதெல்லாம் இல்லடா, அவ கர்ப்பம். ஐயோ, கர்ப்பமா? எனக்கு தெரியாம எப்படி ஆச்சு? டேய் சம்பு, அன்னைக்கு இங்க வந்து போனது ரத்ன வியாபாரி இல்லடா, விதூஷகம் வேஷமாடி வந்து நம்ம ஏமாத்தி இருக்கோம். விதூஷகனா? அதான்டா, நம்ம எல்லாம் பைத்தியம் ஆக்கிட்டான். அதனால்தான் ராத்திரியோட ராத்திரியா ஓடிட்டான். குரு, சுந்தரிய நான் ஏத்துக்கிறேன். நீயா? டேய், அந்த விதூஷகனை நம்ம வீட்டுக்கு வர சொல்லி இருக்கிறேன். அவன் முதல்ல இங்க வரட்டும். எவ்வளவு லேகியத்தை சாப்பிட்டதுனால வேற சின்ன புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். குரு குரு, எனக்கு ஒரு யோசனை. பாலையோ பல ரசத்திலயோ விருத்தலேகியத்தை கலந்து கொடுத்துட்டா ஒரு வினாடியில பாட்டு கடவாடா ஆயிடுவா. அவன் இங்க வரட்டும். சொல்லிடாதே. நான் சொல்லல. வைத்தியர் எதுக்கு இங்க வந்துட்டு போக முடியும் சொன்னீங்க? விசேஷம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் உனக்கும் உள்ள விரோதத்தை இன்னியோட முடிச்சுக்கலான்னு வர சொன்னேன். உட்கார். ஐயோ, நமக்குள்ள இப்ப விரோதம் ஒண்ணும் இல்ல. உங்க மகளை எனக்கு தரணும்னு கேட்டேன். இல்லன்னு சொன்னீங்க, நான் அப்பவே அதை மறந்துட்டேன். ஜம்பு, பால் கொண்டு வாடா. ஐயோ, நான் ஒருத்தனா குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாத விஷயம். பால் உள்ள வேற இருக்குது. வேற பாரு உள்ள இருக்கு. அப்ப ரத்ன வியாபாரி அதிர்ஷ்டக்காரன். உங்க மகளுக்கு அவருக்கு எல்லாமே நடந்திருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. யாரங்க வாந்தி எடுக்கிறது? விதூஷகருக்கு பிரமையா இருக்கும். வாந்தி எடுக்கிறவங்க இங்க யாரும் இல்ல. பாலை குடிங்க. வைத்தியரே, குடிங்க, எடுத்து குடிங்க.
கெட்டு போச்சு, பாலை மாத்தி குடிச்சிட்டீங்களா? பேசாதடா மனப்பாயில. நீங்க ஏதாவது பேசினா உடனே இது போல ஆக்கிடுவோம். போடா வெளியே, போ போ. சுந்தரி, இங்க வா, நாம போகலாம். இந்த கிழவன் இந்த வீட்டிலேயே கிடக்கட்டும். என் புத்திசாலி மாப்பிள்ளை என்னை இந்த நிலையில விட்டுட்டு என் பொண்ணை கடத்திக்கிட்டு போகாதடா. போகாதிருந்தா எனக்கு சுந்தரிய கல்யாணம் கட்டி தருவியோ? தரேன்டா. நிச்சயம் தானே? நிச்சயம்தான். சுந்தரி, அந்த யவ்வன லேசத்தை எடுத்துட்டு வந்து உங்க அப்பனுக்கு கொடு. அருந்ததி, அம்மா எதற்கு எழுகிறீர்கள்? ஒன்றுமில்லை அப்பா, ஒன்றுமில்லை. இவருடன் சந்தோஷமாக இருக்கிறேன் அம்மா. இதுவாம்மா உன்னுடைய சந்தோஷம். பார்த்தாயா, என்ன இது? காணாதிருந்த மகளை கண்டபோது கலங்குவதோ? இல்லை, இனி நான் கலங்கவில்லை. பாருங்கள், ஆசிரமத்திற்கு போவோம். இல்லையப்பா, நாங்கள் இன்னொரு முறை இங்கு வருகிறோம். எங்களுக்கு 2 பேரையும் காண ஆவலாய் இருந்தது. வந்தோம். வா அருந்ததி, இனி இங்கிருந்தால் வேதனை தீராத வழிகள் பற்றாது. போய் வருகிறோம். நான் போய் வருகிறேன் அம்மா. அருந்ததி, அழாதி, வா. அம்மா எதற்காக அழுகிறார்கள்? நான் உன்னை மணந்து கொண்டது அம்மாவுக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ, அதற்கல்ல. பின் அழுவதற்கு காரணம்? அதற்கு காரணம் நீங்கள் வாங்க. சாவித்ரி, நம்மை காண ஒரு கூட்டம் வெளியே காத்திருக்கிறது. வா. எங்கு வந்தீர்கள்? சாமுண்டி பூஜைக்கு நீங்க வரணுமுங்க. பூஜையை மங்களகரமாக நடத்துங்கள். என் மகன் வருவான். சின்ன மகராணி வரணுமுங்க. வருவாள். பொண்ணு முடியும் வரை நாம் இருக்க வேண்டுமா? பூஜை மட்டுமல்ல, ஆட்டமும் உண்டு. நாமும் அவர்களுடன் ஆட வேண்டும். நான் மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது. அவர்களுடன் நாமும் ஆடத்தான் வேண்டும். அதுதான் அவர்கள் ஆச்சாரம். நடுவில் வந்ததான்மையில் அழகு பெண்மையில் பூஞ்சோலை தென்றலுக்கு ஆனந்தம் பொன்வண்ண புஷ்பங்கள் பூஞ்சோலை நடுவில் வந்ததான்மையில் பூவாடும் கொடியில் அழகு பெண்மையில் பூஞ்சோலை தென்றலுக்கு ஆனந்தம் பொன்வண்ண புஷ்பங்கள் கொண்டாட்டம் ஆவணி பிறந்தப்போ அல்லி பூங்குளத்திலே வரும் மேக நிழலில் சேர்ந்தாடு ஆவணி பிறந்தப்போ
அல்லி பூங்குளத்திலே வரும் மேக நிழலில் சேர்ந்தாட தேடிய சொர்க்க வழி திறக்குமோ சொல்லு தேன் மணக்கும் காட்டிலே வரும் தங்கமே வரும் தங்கமே வரும் தங்கமே வரும் தங்கமே 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 பூஞ்சோலை நடுவில் வந்ததாண்மையில் பூவாடுபடியில் அழகு பெண்மையில் பூஞ்சோலை தென்றலுக்கு ஆனந்தம் வண்ண புஷ்பங்கள் கொண்டாட்டம் வான்முகில் வண்ணம் போல் பட்டுப்பூ மஞ்சத்தில் மணமாலை சூடி அவர் மகிழ்ந்து வான்முகில் வண்ணம் போல் பட்டுப்பில் மணமாலை சூடி அவர் மகிழ்ந்து ஆட்டம் இன்னும் தொடருமோ சொல்லு பாலோடு பழம் போல வரும் தங்கமே வரும் தங்கமே வரும் தங்கமே வரும் தங்கமே 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 பூஞ்சோலை நடுவில் வந்ததாண்மையில் பூவாடுபடியில் அழகு பெண்மையில் சாவித்ரி, சாவித்ரி, இன்னும் 4 தினங்கள் தான் இல்லையா? இன்னும் 4 தினம் மட்டுமே இருக்கிறது. அதற்காக நீ ஏன் எழுதுகிறாய்? சந்தோஷிக்கத்தானே வேண்டும். இந்த 4 தினமும் கழிந்தால் கதை தீருமல்லவா? ஐயோ, என்ன, இந்த விரதம் தீர இன்னும் 4 தினங்கள் தானே இருக்கிறது. நாளை முதல் என் தபசு. தபசா? இனி அது வேற? விரதம் முடிக்கின்ற 3 தினம் 3 நாளும் இரவும் பகலுமாக ஒரே நிலையில் நிற்கிறேன் என்கிறாய். பச்சை தண்ணீரும் கூட அருந்த மாட்டேன் என்கிறாய். இந்த கடினமான தபசு செய்ய துணிந்த உன்னை அதிலிருந்து பின்வாங்க செய்ய எனக்கு சக்தி இல்லை. நாளை முதல் என்னுடைய தபசு தொடங்குகிறது. என்னதான் நேர்ந்தாலும் நீங்கள் யாரும் என்னை என் தபசு தீருகின்றவரை நீங்கள் யாரும் என்னை ஒன்றும் கேட்காதீர்கள். குமாரா, சாவித்திரியின் அனுஷ்டானங்களுக்கு தடை நிற்காதே. நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. ஓம் நமோ நம சிவாய. நமோ நம சிவாய. ஓம் 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 நமோ நம சிவாய.
மகளே சாவித்ரி, மகளே, உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் அம்மா. மகளே 3 நாட்கள் ஆகிறது, ஏதாவது கொஞ்சம் சாப்பிடு. அம்மா, இன்று சூரியன் அஸ்தமனமான பிறகுதான் நான் ஆகாரம் உண்டேன். சரி, நான் போய் பழங்களும் விறகும் சேகரிக்கிறேன். நானும் வருகிறேன். அதெல்லாம் கூடாது. பச்சை தண்ணீர் கூட குடித்து 3 நாள் ஆகுது. வாடி வதங்கி களைத்திருக்கிறாய். இருந்தும் காற்றுக்கு கூட வருவதா? வேண்டாம் வேண்டாம். எனக்கு ஒரு தலைப்பும் இல்லை. நானும் வருகிறேன். அப்பா, என்னையும் அழைத்து போகும்படி நீங்களே சொல்லுங்கள். மைந்தா, சாவித்திரியுடைய ஆவரம் சரியாகத்தான் தெரிகிறது. நீ அவளையும் அழைத்துக் கொண்டு போ. சரி தந்தையே, வா. நான் உள்ளே போய் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து விடுகிறேன். சாவித்ரி, இது என்ன பிரார்த்தனை? 2-3 தினங்களாக எப்போதும் உனக்கு பிரார்த்தனை தானா? சரி சரி, பிரார்த்தித்து இன்றோடு எல்லாம் தீர்ந்து போகும். விளையாடலின் தலைவாயின்று திருவடி தேடுமே கண்கள். ஆதியும் நீயே அந்தமும் நீயே, ஆதி பராசக்தி நாயகனே. திருவிளையாடலின் தலைவாயின்று திருவடி தேடுமே கண்கள். ஆதியும் நீயே அந்தமும் நீயே, ஆதி பராசக்தி நாயகனே.
சீக்கிரமா காட்டுக்கு போகலாம், எனக்கு அவசரம். இன்று கடைசி தினம் அல்லவா? ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. என்ன இது, உன்னுடைய விரதம் இன்றுதானே தீர்கிறது? ஈஸ்வரா, ஒரு வருஷம் என்ன ஒரு விரதமும். ஐயோ, இன்று நான் விறகு வெட்டுகிறேன், நீங்கள் ஓய்விடுங்க. அது முடியாது. விறகு வெட்ட வேண்டியது என் வேலை. நீ அங்கு உட்கார்ந்து பார்த்துக் கொண்டது. ஐயோ, ஐயோ. அதோ பாருங்க, அந்த மரத்தை வில்களின் ஜோடி. இதற்கு முன்பு அவைகளை கண்டதே இல்லை. எங்கே? அங்கே. அவைகளை காணவில்லையே. வாருங்க, நான் காட்டுகிறேன். வாருங்க. எந்த மரத்தில் இருக்கிறது கிளி? அது அது பறந்து போயிருக்கும். சாவித்திரி, அங்கே பார், அந்த கிளை ஒடிந்திருக்கிறது. அங்கே ஏன் போகிறீர்கள்? அதை வெட்டி கீழே தள்ள போகிறேன். ஐயோ, வேண்டாம். பயப்படாத சாவித்திரி. அவசியமானால் கீழே இருக்கும் மரத்தை வெட்டலாம். சாவித்திரி, என்ன உனக்கு இன்று? ஒன்றுமில்லை, நீங்கள் வாருங்கள். நீ உட்கார் சாவித்திரி. இன்று நான் விறகு வெட்டுகிறேன். இன்று மட்டுமென்ன, அங்கே உட்கார் சாவித்திரி. உட்கார். சாவித்திரி, எனக்கு தாங்க முடியாத தாகம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு. இதோ போய் கொண்டு வருகிறேன். சாவித்திரி, சாவித்திரி. சாவித்திரி, மானிடர் அல்ல, தேவா. இங்கு தாங்கள் எதற்கு வந்தீர்கள்? சாவித்ரி, நீ பதிவிரதை, தவசக்தியோடு இருக்கிறாய். அதனால் உனக்கு என்னை காண இயந்தது. அந்த உயர்வினாலே நான் உன்னோடு பேசுகிறேன். நான் யமதர்மன். சத்தியவானின் உயிரை கொண்டு போக நான் வந்தேன். தங்களுடைய தூதுவர்கள் தான் மனித உயிரை கொண்டு போக வருவார்கள் என்று நான் கேட்டதுண்டு. இப்பொழுது இங்கு தாங்களே எழுந்தருளிய காரணம்? இவன் உத்தம குணங்கள் நிறைந்தவனானதால் நாமே வந்தோம். சாவித்ரி, நீ நம்மை பின்தொடராமல் திரும்பி போய்விடு. பதியினுடைய ஈமச் சடங்குகளை நல்ல முறையில் நடக்கும். மானிடர்கள் வரக்கூடிய எல்லை வரை நீ வந்து விட்டாய். பதினிடலுக்கிரியாதிருத்தலே பத்தினி தர்மம். எனக்கு தவசத்தை உண்டு, பதியின் நேசம் உண்டு, தங்களுடைய அருளும் உண்டு. எங்கு போகவும் என்னால் இயலும்.
சுய தர்மம் அனுஷ்டிக்கிறவரை எந்த சக்தியும் தடுத்து நிறுத்தாது இல்லையா தேவா? அம்மா, தர்மத்தை பற்றிய உன் தெளிவு எனக்கு சந்தோஷம் தருகிறது. சத்தியவானின் உயிரை தவிர நீ ஏதாவது வரம் கேள், நான் தருகிறேன். தேவா, என் பதியனுடைய கண்ணிழந்த பிதாவுக்கு கண்ணொளி கிடைக்க அருள் செய்ய வேண்டும். அவ்வாறே ஏற்படுகிறது. இனி போய்விடு. தேவி, தேவி, தேவதத்தா, எனக்கு கண்மொழி வந்து விட்டது. கண்கள் நன்றாக தெரிகின்றன. சாவித்ரி, இன்னமும் ஏன் பின்தொடர்ந்து வருகிறாய்? பதியை பின்தொடர்வதுதானே ஒரு பத்தினியின் தர்மம். தேவா, தங்களுடைய சந்திப்பே என்னுடைய அதிர்ஷ்டம் அல்லவா? நல்லவர் ஒருவரை தரிசிப்பதே நலம் தரும் அறிகுறி அல்லவா? ஆஹா, நீ அனைத்தும் அறிந்திருக்கிறாய். உன் பதியினுடைய உயிரை தவிர என்ன வர வேண்டுமோ கேள், தருகிறேன். தங்களுடைய அருளின் துணை கொண்டு என் பதியின் தந்தையுடைய பரிபூர்ண ராஜ்யம் கிடைக்க வேண்டும் தேவா. உன் பதியினுடைய தந்தையின் சொந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்கட்டும். பெண்ணே, இனியாவது திரும்பி போய்விடு. குமாரி, இன்னமும் நீ தொடர்ந்து வருவது முறையல்ல. சரீரம் மண்ணல்லவா? மண்ணுக்கும் விண்ணுக்கும் பந்தமில்லை. போய்விடு. தேவா, தேவரீர் யமன் அல்லவா? இரக்கம் மிகுந்தவரே, தர்மத்தின் வடிவே கரையற்ற கரங்களாக சமநீதி காட்டுகின்றவரே, கலங்காத நீதியின் தலைவா, துரோகம் செய்யாதிருப்பதும் தானம் செய்வதும் தானே தங்களுடைய தர்மம். எங்களை பிரிப்பது தர்மம் தானா தேவா? மானிடரின் கர்மங்களையும் ஆயுளையும் குறிப்பெடுத்து கூறும் இலக்கணம் அக்ரசந்தானி. அதில் அடித்தலும் திருத்தலும் உண்டாவதில்லை. உன் மனத்தூய்மை கண்டு நான் சந்தோஷிக்கிறேன். சத்தியவானின் உயிரை தவிர மற்றொரு வரம் கூட நான் உனக்கு தருகிறேன். தேவா, மதுரை என்ற மகாராஜ்யத்தின் மன்னனாவதற்காக எனது மாதா பிதாவுக்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டும். நல்ல மனதுக்கு அதுவும் கைகூடும். இனியாவது இங்கிருந்து போய்விடு. வர முடியாத வழி. நீ நீண்ட தூரம் வந்து விட்டாய் குமாரி. பதி அருகில் இருந்து பத்தினி ஒரு நாளும் ஒதுங்க முடியாது. தர்மத்தின் முதுவே தங்களுடைய பிதாவான சூரிய தேவன் எல்லாருக்கும் ஒரே தர்மம் வழங்குகிறார். தேவா, தங்களுடைய தர்மமும் அதுதானே. அந்த தகுதியில் தானே தங்களை யம தர்மம் என்று அழைக்கிறார்கள். சத்தியம், நீ மட்டும் அந்த சத்தியத்தை சொன்னாய். பெண்ணே, எனக்கு உள்ளம் குளிர்ந்தது. 4வது வரம் கூட தருகிறேன், பெற்றுக்கொள். இதுவரை நீ மற்றவர்களுக்காகவே கேட்டாய், இனி உனக்காக வேண்டி கேள். சத்தியவானின் உயிரை தவிர. தங்களுடைய அருள் துணையில் சாவித்திரி சத்தியவானுடைய வம்சம் அழியாதிருக்க எனக்கு பலமிக்கவர்களான மைந்தர்கள் ஜனிக்க வரம் தாரும் தேவா. குமாரி, சந்தோஷத்துடன் நான் அந்த வரமும் தந்தேன். திரும்பி போய்விடு. குமாரி, உனக்கு அவசியமான வரங்களை நான் தந்தேன். இன்னும் எதற்காக எம்மை பின்தொடர்கிறாய்? பிரபு, தாங்கள் சாவித்திரி சத்தியவானுடைய வம்சம் வளர்ந்து விளங்கத்தானே பலம் மிக்க மைந்தர்கள் ஜனிப்பார்கள் என்று வரம் தந்தேன். சந்தேகப்படாதே குமாரி, அது அவ்வாறே நிகழும். ஓ பிரபு, தங்களுடைய தர்மத்தில் இருந்து பின்வாங்குவீரோ? இல்லை. தங்களுடைய வாக்கு அசத்தியமாகுமோ? ஒரு நாளும் ஆகாது. என்றால் தேவா, எனக்கு ஒரு வரம் போட வேண்டும். கேள் பெண்ணே. தங்களுடைய வாக்கு தவறாது என்றால் சத்தியவான் பிழைக்க வேண்டும் தேவா. ஆம் தேவா, தாங்கள் அளித்த வரம் திரும்ப பெறுவதில்லை என்று நான் கேள்விப்பட்டதுண்டு. நான் பரிசுத்தமானவள், நான் கன்னி அல்லவா? சத்தியவானுடைய உயிரை தாங்கள் கொண்டு போனால் எங்கள் இருவருடைய வம்சமும் வளர்ந்து விளங்க பதிவிரதையான எனக்கு எவ்வாறு புத்திரபாகியம் உண்டாகும்? சாவித்ரி, நீ சாமர்த்தியசாலி. ஸ்ரீ தர்மத்தில் சிறிதும் களங்கம் சேர்க்காதவள். பரிசுத்தமான இந்த பெண்மையின் பெருமை முன் இறைவனின் விருப்பம் கூட சக்தியற்று போய்விடும் என்பதை சரித்திரமாக்கிவிட்டான். நான் இதோ சத்தியவானின் உயிரை திரும்ப தருகிறேன். தீர்க்க சுமங்கலி பவம்.
சாவித்திரி, நான் தூங்கி விட்டேனா? அதெல்லாம் இல்ல, வாருங்கள், நேரமாகி விட்டது, வாருங்கள். மகனே சத்யவான், அப்பா உங்களுக்கு கண் தெரிகிறதா? எனக்கு எல்லாம் காண முடிகிறது. பார்வை எனக்கு கிடைத்து விட்டது. அம்மா சாவித்திரி. அப்பா. யுமசேன மகாராஜாவுக்கு வெற்றி செய்தி. தாழ்வ ராஜ்யத்தின் சேனாதிபதியான சூரசேனன் தங்களை வணங்குகின்றேன். மன்னர் மன்னவா, இப்போதுதான் தங்களுடைய ஆட்சியை பற்றி மக்கள் உணர்ந்தார்கள். தாழ்வ ராஜ்யத்தின் மக்கள் சக்தி பொங்கி எழுந்து சத்ருவை கொண்டு அவர் ஆட்களை சிறையிட்டது. இனி தாங்கள் நாட்டின் பொறுப்பை ஏற்க வேண்டும். ஜனங்களின் விருப்பத்திற்கிணங்க அமைச்சர் என்னை அனுப்பினார். மகளே, அம்மா. சத்தியவானா? அப்படியானால் நாரத முனிவர் வாக்கு? நமோ நாராயண், நமோ நாராயண். நாரதன் சொன்னது பலித்தது. சத்தியவான் மடிவான் என்று சொன்னோம், மடியவும் செய்தார்.